கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத பகுதி எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் அற்புதமானவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இன்று உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் மாறுமா? அல்லது வியாதியிலிருந்து உங்களுக்கு அற்புதமான சுகம் வேண்டுமா? தாங்க முடியாத கடன் பிரச்சனையா? நீங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சொல்லியிருக்கிறாரே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். மனிதரை நோக்கி நாம் ஏன் ஓட வேண்டும்? இயேசு மத்தேயு 7:7 சொல்லியிருக்கிறாரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அவரையே விசுவாசித்து அவரையே நோக்கி கூப்பிடுவோம். யோபு 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. நீங்களும் கூட தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களால் எண்ணி பார்க்கவே முடியாத வழியில் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்களால் அறிந்து உணர்ந்து கொள்ளவே முடியாத வழியில் அவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். அவர் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், எங்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, எங்களுக்கு செய்யும் என்று விசுவாசத்தோடு அவரிடத்தில் மன்றாடுவது மட்டுமே. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள். இன்றே தேவன் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்கள் கஷ்டத்தை எல்லாம் மாற்றுவார். உங்கள் கண்ணீர் யாவையும் இன்றே துடைப்பார். இன்றே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுவதை காண்பீர்கள். அப்பொழுது நம் சர்வ வல்லமையுள்ள தேவனை துதியுங்கள். இன்றே அவர் உங்கள் வியாதியிலிருந்து அற்புதமாய் சுகமாக்குவார். மூடப்பட்ட எல்லா கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்பட்டு அற்புதமாய் வழி திறப்பதை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். விசுவாசியுங்கள், தேவனை துதியுங்கள். ஆமேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஜெப உதவி வேண்டுமானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.